செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பற்றியும், அந்த நாள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றியும், அந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் இருக்கின்ற ஸ்தானங்களை பற்றியும் முழுதாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்வோம். வருகின்ற விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 கடக ராசியிலிருந்து மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு வருகிறார். ஆக கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள், திருக்கணிதப்படி 48 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை சூரியோதயாதி 31:54 நாழிகை அளவில் மாலை 6:45 குருவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மார்கழி 7ஆம் தேதி 22/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:54 மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் 75 நாட்கள். ஆக திருக்கணிதப்படி 48 நாட்கள் குரு பகவான் உச்ச ராசியிலே இருக்கிறார். அதே போல வாக்கிய பஞ்சாங்கப்படி சுமார் 75 நாட்கள் குரு பகவான் இந்த கடகராசிக்கு உச்ச ராசிக்கு செல்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் காலவிதானம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால், குரு அதிசாரமாக போனாலும் வக்கரத்திலே வேறு ராசிக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் பலன்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலமாக, அதாவது ராசி பலமாக ஸ்தான பலமாக இருக்கின்ற ஸ்தானத்தோட பலனை கொடுப்பார். ஆனால் பார்வை பலமாக அவர் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதன் பலனும் சேர்த்து கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இனி பார்ப்போம். விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களே பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே வருகிறார். ஆனால் அதிசாரமாக குரு வருவதனால் 8ஆம் இடத்த பலனையும் சேர்த்துத்தான் கொடுப்பார். ஆக உணவு விஷயத்தில் நல்ல கட்டுப்பாடுடன் இருப்பதுதான் மிக நல்லது. ஆனால் இதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அதற்கு வரக்கூடிய வரனுக்கும் நல்ல குருபலம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரன் வரும்போது நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருபான் வருவதனால் உங்கள் தந்தைக்கு இருந்த செலவினங்கள் குறையும். இந்த விருச்சிக ராசி பிறந்தவர்கள் சிறுவர்களாக இருந்தால் தந்தைக்கு இருந்த செலவினங்கள் குறையும். தந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனங்கள் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் இருந்தாலும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலோ அல்லது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திலேயோ செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். அவ்வாறு சென்றால் தீவற்ற உபதிரவங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் 9ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுக்கு இருந்த உடல் நோய்களுக்கு இனிமேல் நல்ல தக்க மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இதுவரை நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதற்கான முயற்சிகள் இந்த 48 நாளில், அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து ஒரு 48 நாளில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஏற்படுத்தலாம். அதற்கான முயற்சிகளை நீங்கள் துவங்கலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் பார்வை இருப்பது இதுவரை அந்த மனக்குழப்பங்கள் உங்களுக்கு தீரும்.
உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே இனிமேல் ஒரு தைரியம் கிடைக்கும். இதுவரை எதை செய்தாலும் தைரியம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் இனிமேல் ஒரு தைரியம் கிடைக்கும். அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். உங்களுடைய இளைய மூத்த சகோதரருடைய ஆதரவு இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு சிறிது பட்டும் படாமல் இருந்தவர்களெல்லாம் இனிமேல் உங்களை தேடி வருவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரத்தான் செய்யும். தாய்க்கு உடல் வலிகள், முக்கியமாக மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலி ஆகியவை இருக்கத்தான் செய்யும். அதற்கு நீங்கள் மருத்துவம் செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், மனம் ரீதியான பிரச்சனைகள் நீங்கிவிடும். உங்களுடைய குழந்தைகள் சென்ற காலங்களை விட இந்த 48 நாளில் எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு நல்ல மதிப்பெண்களை அவர்கள் பெறுவார்கள். அதன் மூலமாக ஓரளவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சனிந்து குருவால் பார்வை பெற இருப்பதனால் இனிமேல் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுவரை நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து செய்த விஷயங்கள் கூட தோல்விகளை முடிந்தது. இனிமேல் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். இருந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதனால் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்குள் இருந்த அபிப்பிராய பேதங்கள் குறைந்துவிடும். உங்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி இருவரும் சென்று தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கும் பெறுவீர்கள். அடுத்து சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுவதனால் லாபத்திலே உங்களுக்கு திருஷ்டி இருந்தது. உங்கள் செயல்பாடுகள் வெளியிலே செல்லும் போது அதில் சிரமங்கள் இருந்தது. இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் வராமல் இருந்தது. இனி இந்த குரு பயிற்சியின் மூலமாக இதுவரை வராத பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த 48 நாட்களில் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அதை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து கேட்டால் மட்டுமே இந்த காலத்தில் கிடைக்கும், இந்த 48 நாளில் கிடைக்கும். இல்லாவிட்டால் ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் பணத்தை திருப்பி கேட்டாலும் செவ்வாய்க்கிழமை என்று, உங்கள் ராசிநாதன் செவ்வாய், ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் திருப்பி கேளுங்கள். அப்பொழுதுதான் விரைவில் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் கேட்க வேண்டும். பிற்பகலில் அந்த பணத்தை வாங்க வேண்டும். பிற்பகலில் அந்த பணத்தை திரும்பி வாங்கினால்தான் நிச்சயமாக விரைவில் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் பண விஷயத்திலே கேட்பதுதான் மிகவும் சிறப்பானது. ஆனால் பணத்தை கடனாக நீங்கள் வாங்க விரும்பினால் அது செவ்வாய்க்கிழமை என்று வாங்கக்கூடாது. அது வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை என்று வாங்குவதுதான் மிகவும் சிறப்பானது. அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவு விடுதலை கிடைக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே மற்றவுடன் பேசும்போது மிகுந்த அக்கறை தேவை, மிகுந்த எச்சரிக்கையுடன் பேசுவதுதான் மிகவும் சிறப்பானது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு விரைவில் கிடைக்கும். இடமாற்றங்கள், விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு ஏற்பட்டாலும் நல்ல இடத்தில் கிடைக்காது, சிறிது வேலை அதிகமான இடத்தில் தான் கிடைக்கும். இருந்தாலும் சென்று விடுங்கள். இல்லாவிட்டால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். இருக்கின்ற இடத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். வேறு இடங்களுக்கு சென்றால் சிறிது வேலை எவ்வளவு அதிகமாக இருக்குமே தவிர பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த விருச்சிக ராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒரு முறை வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் செல்ல வேண்டும். திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தனம் தூள், சந்தன பவுடர் அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்க வேண்டும். அடுத்து அங்கே இருக்கின்ற பெருமாளுக்கு 2 துளசி மாலைகள் அல்லது மலர் மாலைகளை கொடுக்க வேண்டும். இந்த பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் முக்கியமாக இந்த 48 நாட்கள் அதிசார குரு பயிற்சி இருக்கின்ற அந்த 48 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியும். பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள்.
மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.